நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயுல் இஸ்லாமி அஃலல் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய இஸ்லாம் சிறந்தது, எந்த முஸ்லீம் இந்த உலகத்தில் சிறந்தவர் என்பதாக சொல்லி நபி இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க. யார் பெரிய தொப்பி போட்டிருக்காரோ, யார் பெரிய ஜுப்பா போட்டிருக்காரோ, யார் நீண்ட நெடிய தாடி வைத்திருக்கின்றாரோ, இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் இஸ்லாத்தின் ஒரு முஸ்லீமுக்கான அடையாளம். நபியினுடைய சுன்னத்துகள், ஜுப்பா அணிவது, தாடி வைப்பது, தொப்பி போடுவது, இது இஸ்லாத்தினுடைய தான் முஸ்லீம் என்பதை வெளிக்காட்டுவதற்கான அடையாளங்களாக இருக்கின்றது. இங்க சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஐயுல் இஸ்லாமி அஃலல் யா ரசூலல்லாஹ், எந்த முஸ்லீமினுடைய இஸ்லாம், எந்த முஸ்லீம் இந்த உலகத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானி வ யதைஹி, எந்த முஸ்லிம் சிறந்தவர் என்பதாக சொன்னால் யாருடைய சொல்லாலோ செயலாலோ யாருக்கும் துன்பம் ஏற்படாதவாறு நடக்கின்றாரோ அந்த முஸ்லிம் தான் சிறந்தவர், அவருடைய இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே உயர்ந்ததுன்னு சொன்னார். எனவே இஸ்லாம் என்பதாக சொன்னால், ஒரு முஸ்லிம் என்பதாக சொன்னால் அவருக்கான அடையாளங்கள் தொப்பி ஜுப்பா தாடிகள் இவைகள் எல்லாம் இருப்பதை தாண்டி அசல் ஒரு இஸ்லாமியனுக்கான அடையாளம் முஸ்லிம் என்பதாக சொன்னால் அவரால் யாருக்கும் எவ்வித தொந்தரவும் இருக்காது. தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ யாருக்கும் எந்த நெருக்கடியும் தர மாட்டார், யாரையும் துன்புறுத்தக்கூடியவராக இருக்க மாட்டார். அவர்தான் சிறந்த முஸ்லீம், அவருடைய இஸ்லாம் தான் சிறந்த இஸ்லாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில், அவர்களுடைய அந்த சபை மஜ்லிஸிலே பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்போது பள்ளிவாசலுக்குள்ள ஒரு மனிதர் உள்ளே நுழைவார், சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்திலேயே தன்னுடைய தோழர் ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக தங்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்துறாங்க. இன்னும் அவர் வரல, யார் என்பதாக யாருக்குமே தெரியாது. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, இப்ப பள்ளிவாசலுக்குள்ள உள்ள ஒருத்தர் நுழைவார், அவர் உள்ளே வருவார், சொர்க்கவாதியை உலகத்திலேயே நீங்க பார்க்கணும்னு சொன்னா அந்த சஹாபியை பார்த்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்பட்டுச்சு. யார் வர போறார், யார் அந்த சோபனத்துக்குரியவர்? ஏன்னா உலகத்திலே நபியினுடைய நாவால் சொர்க்கவாதி ஃபில் ஜன்னா என்பதாக சோபனத்தை பெற்று இருக்கக்கூடிய அந்த மகத்தான மனிதர் யார்? எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியினுடைய அந்த வாசலை முன்னோக்கியவர்களாக அமர்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, ஒரு அன்சாரி சஹாபி, மிக வயசான சஹாபி, தன்னுடைய தாடியிலே ஒலு செய்த நீர் சொட்ட சொட்ட மிஸ்வாக்கை தன்னுடைய கையால் பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார். அவர் தான் முதலாவதாக நுழைகிறார். நபி அவர்கள் யார் சொர்க்கவாதி என்பதாக சொன்னாங்களோ அந்த சஹாபி உள்ளே நுழைகின்றார். இப்படியே 3 நாட்களாக நபியினுடைய மஜ்லிஸ், அந்த அவையிலே, அந்த சபையிலே நபி அவங்க 3 நாளும் சொல்கின்றார்கள், இப்போ ஒருத்தர் வருவார், சொர்க்கவாதியை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. 3 நாளும் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அந்த சஹாபி தான் அந்த நேரத்துல பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. ஆனா அவருக்கு தெரியாது நபி அவங்க தன்னை பத்தி இப்படி சொல்றாங்க, தன்னை சஹாபாக்கள் எதிர்பார்த்து நிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, 3 நாட்களாகவும் ஒரே நபரை குறித்து சொன்னாங்க, இந்த நேரத்துல பள்ளிவாசலுக்குள்ள உள்ளே நுழையக்கூடியவர் சொர்க்கவாதி, சொர்க்கவாதியை பார்க்கணும்னு சொன்னா அவரை பார்த்து. சுப்ஹானல்லாஹ். அந்த சபையிலிருந்து ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஒரு சஹாபி அங்கிருந்து எந்திரிச்சான். ஏன்னா நபி அவங்க சொர்க்கவாதி என்பதாக ஒருத்தர் அடையாளப்படுத்தி இருக்காங்க. எனவே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க குறிப்பிட்ட அந்த மனிதருடைய வீட்டுக்கு போனாங்க. ஒரு பெரிய நீண்ட நெடிய சம்பவம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டுல அவரோடு தங்குவதற்காக அனுமதியை பெறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் ஏதாச்சும் ஒரு அமல் செஞ்சிருக்கணும், அந்த அமலின் காரணமாகத்தான் நபி அவங்க இவரை சொர்க்கவாதி என்பதாக சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கணும். எனவே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் அவருடைய வீட்டுல போய் தங்கணும்னு சொன்னா அவர் என்ன அமல் செய்யறார், இந்த அளவுக்கு பெரும் சோபனத்தை நபியிடத்துல பெறுவதற்கான, அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்வதற்கான எந்த சிறப்புக்குரிய ஒரு அமல் அவரிடத்துல இருக்குது, அதை அறிந்து கொண்டு தானும் செய்யணும் என்ற ஆர்வத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபி, அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு போய் அவரிடத்துல அனுமதி கேட்டு அவரோடு 3 நாள் தங்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய ஆச்சரியம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அனுதினமும் காலையில எந்திரிக்கிறாங்க, ஃபர்லான ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபர்லான ஐவேள தொழுகை, இதை தாண்டி ஒரு பெரிய சிறப்புக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த தனிப்பட்ட ஏதாச்சும் அமல்கள் இருக்குன்னு சொன்னா எதுவுமே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாக்கு பெரிய ஆச்சரியம், நாம செய்யற அமல்ல பாதியை கூட இந்த மனிதன் செய்யலையே, குறைக்காக அல்ல.
நம்ம செய்யற அமல்கள்ல பாதி அமல்கள் கூட இந்த மனிதரிடத்துல இல்ல. ஆனா இவரை குறித்து நபி அவங்க சொன்னாங்க சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. 3 நாள் கழிந்த பிறகு அந்த அன்சாரி சஹாபி இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க. இது போல நபியினுடைய சபையில நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்த தருணத்துல நபி அவங்க இப்போ ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ள வருவார், அவர் சொர்க்கவாதியை பார்க்கணும்னு சொன்னா அவரை பார்த்துக்கங்கன்னு சொல்லி 3 நாட்கள் சொன்னாங்க. 3 நாளும் நீங்க தான் வந்தீங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு சுப செய்தி உங்களுக்காக சோபனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோபனத்துக்குரிய அமல் உங்களிடத்துல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் 3 நாள் உங்களோட வந்து தங்கினேன். நான் பார்த்த வரைக்கும் பெரிதான ஒரு அமல்கள்ல எதுவுமே இல்லையே. நான் செய்யறதை விட ரொம்ப குறைவா தான் நீங்க செய்யறீங்க. அப்பதான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மா ஹுவ இல்லா மா ரஅய்து கைர். ஆமா, நீங்க என்னை எப்படி பார்த்தீங்களோ அதை தவிர வேற எந்த அமலும் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் வயசாளி, நான் ஒரு விவசாயி, நான் விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வயசாலியாக இருக்கேன். என்னால பெரிய எதுவும் அமல்கள், நீண்ட நெடிய ரக்காயத்துகளோ திலாவத்துகளோ எதுவுமே என்னால செய்ய முடிகிறதில்லை. நீங்க என்னிடத்துல என்ன பார்த்தீங்களோ அவ்வளவுதான் நான். அந்த சஹாபிக்கு ஆச்சரியம், இந்த அமலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி இவ்வளவு பெரிய சோபனத்தை சொன்னாங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த நேரத்துல தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அந்த வயசாலி அன்சாரி சஹாபி சொன்னாங்க, என்னிடத்துல அமல் ரீதியாக இவ்வளவுதான் நீங்க பார்த்தது, ஆனா குண ரீதியாக என்னுடைய வாழ்வியல் செயல்பாட்டு ரீதியாக என்னிடத்துல 2 உயர்ந்த குணங்கள் இருக்கின்றது. அதுல ஒன்னு என்ன என்பதாக சொன்னால், அன்னிலா அஜ்து ஃபீ நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமீன கஷ்ஷா. யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்துல இருந்ததே கிடையாது. என்னுடைய தோழர்களாகிய உங்களை பற்றி யாரை பற்றியும் தவறான செய்திகள் என்னிடத்துல வந்தாலும் நான் நல்ல விதமாக நம்ம சகோதரர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார், நம்ம தோழர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார், நம்ம உறவு அப்படி செஞ்சிருக்க மாட்டார். உங்கள் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்துல நான் எப்போதும் பேசியதல்ல, சிந்தித்தது கூட இல்லை. என்னிடத்துல இருக்கக்கூடிய நிரந்தரமான குணங்களில் ஒன்றுன்னு சொன்னார், யாரை பத்தியும் தவறான சிந்தனை என்னுடைய உள்ளத்துல எப்பயுமே கிடையாது. வலா அஹ்ஸிது அஹதன் அலா கைரி அதாஹுல்லாஹ் இய்யா. அதே போல என்னுடைய தோழர்கள் ஆகிய உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் ரசூல் இடத்திலிருந்து உயர் பதவிகள், உயர் மதிப்புகள், உயர் கண்ணியங்கள் அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு என்பதாக சொல்லி தனிப்பட்ட உயர்ந்த சிறப்புகள், நியமத்துகள் வழங்கப்பட்டதுன்னு சொன்னா இதை கண்டு நான் கால் புணர்ச்சி அடைய மாட்டேன். என்னடா நம்ம கூட இருந்தான், இவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, இவருக்கு இவ்வளவு பெரிய உயர்வா, இவருக்கு இவ்வளவு பெரிய பதவியை நபி கொடுத்துட்டாங்களா, இவருக்கு இவ்வளவு பெரிய அருட்கொலைகளை நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லி என்னுடைய தோழர்களாகிய உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து, அல்லாஹுடைய ரசூலுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வெகுமதிகள், நியமத்துகள், பாக்கியங்கள், அந்த உயர்வுகளை கண்டு என்னைக்குமே நான் காழ்ப்புணர்ச்சி அடைந்தது கிடையாது, நான் என்னைக்குமே பொறாமைப்பட்டது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட பிறந்தவர்கள் நம்ம கூட தான் பிறந்திருப்பாங்க, நம்முடைய தாய் தந்தையின் ரத்தம் தான், நம்முடைய ரத்தம் தான். ஆனா நம்முடைய சகோதரன் நம்மளை விட கொஞ்சம் மேல போயிட்டா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம எடுத்துறது இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, எங்களுடைய தோழர்கள் யாருக்கு அல்லாஹ் என்ன வெகுமதிகளை கொடுத்தாலும் என்னுடைய உள்ளத்துல நான் அதை கண்டு பொறாமப்பட்டதே கிடையாது. எனவே சொர்க்கவாதி என்பதாக சோபனத்துக்குரிய அந்த செயல் இதுதான். யாரை பற்றிய தவறான சிந்தனை கிடையாது, யாருக்கு என்ன நியமத்துகள் கிடைச்சாலும் அதை கண்டு பொறாமப்பட்டது கிடையாது. இன்னைக்கு கூட பிறந்தவர்கள், உறவுகள்ல, நண்பர்கள்ல யாராச்சும் கொஞ்சம் மேல போகிறத பார்த்துட்டோம்னு சொன்னா நம்மளால ஏத்துக்கொள்ள முடியல. ஏதாச்சும் செய்யணும், ஒன்று மனதளவிலாவது புழுங்குறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமானதாக ஆக்குவானா. இன்னைக்கு ஒரு காஃபிர், அல்லாஹ் பாதுகாக்கும், முஸ்லிம் அல்லாத மனிதர், அவர் நமக்கு உபதேசம் செய்கிறார், பாய் உங்களுக்கு விரோதி வெதிரில இல்ல பாய், உங்களுக்கு விரோதிகள் எதிரிகளாக வெளியில இல்ல, உங்க சமுதாயத்துலதான் இருக்காங்க. முஸ்லீமுக்கு எதிரி முஸ்லீம் தான். முதல்ல உங்களை கால வாரது யாருன்னு பார்த்தா உங்க சமுதாயத்தாலதான் இருப்பான். இன்னைக்கு காஃபிர் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராச்சும் நம்முடைய ஊர்ல, நம்முடைய மஹல்லால, நம்முடைய நண்பர்கள்ல கொஞ்சம் உயர்வான நிலைகளுக்கு போயிட்டாங்க சொன்னா காழ்ப்புணர்ச்சி ஏற்படும். இவன் எப்படி இப்படி வாங்கலாம், இவனுக்கு எப்படி இவ்வளவு கிடைக்கலாம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருந்தன்மையான வாழ்க்கையை தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டுறான். எல்லாவற்றையுமே பெருந்தன்மையாக கடந்து சென்றுட்டோம் என்பதாக சொன்னா வாழ்க்கையில நாமும் நிம்மதியாக இருப்போம், நம்மளை சுத்தி இருப்பவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. நம்முடைய வருகையை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நாம பெருந்தன்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும், குடும்பத்திலேயாக இருக்கட்டும், சமூகத்திலேயாக இருக்கட்டும், பெருந்தன்மையாக சரி நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தானே, நம்ம மச்சான் தானே, நம்ம மாமா தானே, நம்ம நண்பன் தானே, நம்ம சமுதாயத்தை சார்ந்த முஸ்லீம் தானே, நல்லா இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக நாம
கடந்து போனோம், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தோம் சொன்னா நம்முடைய வருகையை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவர் வரமாட்டாரா, அந்த மனிதர் வரமாட்டாரா, அவர் நல்ல மனிதராச்சு, பெருந்தன்மையான மனிதராச்சு, எல்லோருக்கும் நலவை நாடக்கூடியவராச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான வாழ்க்கையை தான் நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உயர்ந்த பெருந்தன்மையான குணநலம் படைத்தவராகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையின் பக்கம் தான் நமக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேருக்காக நானும் பெருந்தன்மையான மனிதன், நானும் ரொம்ப நல்லவங்க, நானும் ஒரு சாமானியன் தான், நான் ஏழைகளினுடைய தலைவன், ஏழைகளினுடைய பாதுகாவலன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் வேடம் போடவில்லை. போலியாக இந்த உம்மத்துக்கு தங்களை காட்டல. இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் ஒரு சாமானிய மனிதன், இன்னைக்கு மக்களிடத்துல காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நானும் ஒரு சாமானியன், சாமானிய மக்களில் நானும் ஒருவன், ஏழைகளினுடைய பாதுகாவலன், நானும் ஒரு விவசாயி தான், உங்கள ஒருத்தர் தான். இன்னைக்கு அந்த எலெக்ஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சாமானிய மக்களோடு ஏழை மக்களோடு நடந்து செல்றது பாருங்க, எவ்வளவு பெரிய மனிதர் ரோட்ல நடந்து செல்றார். இது என்ன பெரிய அதிசயம். எல்லாமே ரோட்ல நடந்து போகிறோம். என்ன அல்லாஹ் அவருக்கு பதவி கொடுத்திருக்கான், உயர்வுகளை கொடுத்திருக்கான், உயர்ந்த பொறுப்புகள் இருக்காங்க. ஆனா அவர்கள் ரோட்ல நடந்து போனா அது பெரிதாக பேசப்படும். பாருங்க, சாமானிய மக்களோடு அவர் பஸ்ல போயிட்டார், சாமானிய மக்களோடு உட்கார்ந்து டீ குடிக்கிறார், சாமானிய ஏழை எளிய மக்களோடு உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுறார், சாமானிய ஏழை எளிய மக்களை கட்டி அணைக்கக்கூடியவராக இருக்கார். இதெல்லாம் ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பார். அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எப்ப அந்த காரியம் சாதிக்கப்பட்டுடுச்சோ அல்லது தேர்தலில் வெற்றிகள் கிடைச்சிடுச்சோ அதுக்கப்புறம் கண்டுகொள்ளாமல் போயிடுவாங்க. மணிக்கணக்கா அவர்களுடைய அலுவலகத்துல அவர்கள் இருக்கும் இடத்துல போய் நாம காத்து கொண்டு கிடக்கணும், எப்படியாச்சும் நம்மளை பாத்திர மாட்டாங்களா, நம்முடைய தேவை நிறைவேறிடாதா. எனவே அந்த வெற்றிகளுக்கு பிறகு, தேவைகள் நிறைவேறிய பிறகு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லக்கூடியதுதான் அரசியல். யதார்த்தமாக இன்னைக்கு நமக்கு சொல்றோம், இதாங்க அரசியல் நாகம். அப்படிதான் இருப்பாங்க அரசியல்வாதிகள். காரியம் ஆகிற வரைக்கும் இப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காம போயிடுவாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழல. தன்னை பெருந்தன்மையான மனிதனாகவோ, ஒரு சாமானியர்களில் ஒருவனாகவோ, ஏழைகளின் தலைவனாகவோ வெறும் வேடமாக ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சாமானிய மக்களோடு பரிசுத்தமான எண்ணத்தோடு நெருக்கமாக இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மதீனாவுக்கு எல்லையில, மதீனாவுக்கு அருகாமையில ஒரு கிராமத்தில இருந்து ஒரு மனிதர், ஜாஹிர் என்பதாக சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி தான். ஒரு கிராமவாசி, ஒரு வியாபாரி, சந்த வியாபாரி, அடிமையாக இருக்கக்கூடியவர், ஒரு நியூகரோ, கருப்பரின அடிமையாக இருக்கக்கூடியவர், பார்க்கிறதுக்கே விகாரமான தோற்றம். அவர் கிட்ட வந்தாலே அவருடைய உடல்ல அந்த வேர்வை நாற்றம் அடித்துக் கொண்டே இருக்க. ஒரு விவசாயி, சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, விவசாயி, வியாபாரி. அப்படிப்பட்ட அந்த ஜாஹிர் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜாஹிர் கிராமத்துல இருந்து மதீனாவுல தான் கொண்டு வந்து பொருட்களை, வியாபார பொருட்களை கொண்டு வந்து கூலிக்கு வித்துட்டு போவார். அப்படி வரும் பொழுது தன்னிடத்துல என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து நபி அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாமானியர்களையும் நேசிச்சாங்க. ஏழை எளிய மனிதரான அவர் வழங்கக்கூடிய அந்த அன்பளிப்புகளை, சின்னஞ்சிறு அன்பளிப்பு, சாதாரண விஷயங்கள், ஏதாச்சும் சின்ன பொருளா இருக்கும், அந்த அவர் வழங்கக்கூடிய அந்த அன்பளிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு அதை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல அவர் திரும்பி போகும் பொழுது அரணோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஏதாச்சும் பரிசுகளை கொடுத்து அனுப்புவாங்க. இன்னைக்கு எப்படி நாங்கள் சாமானிய மனிதர்கள் ஒருத்தர் தான், ஏழைகளின் ஒருவன் தான், நானும் ஏழை தான், நானும் சாமானிய மனிதன் தான் என்பதாக சொல்லி காரியம் சாதிக்கிற வரைக்கும் வேடமிடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களோ, அது போல அல்ல, எல்லா காலங்களிலும் நபி அவங்க சாமானிய மக்களோடு நெருக்கமாக தான் இருந்தாங்க. அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீன் வ அமித்னி மிஸ்கீன். நபி அவங்க செஞ்ச துஆ நமக்கு செய்யறதுக்கு தைரியம் கிடையாது. யா அல்லாஹ், என்னை ஏழையாக வைப்பாயாக, என்னை ஏழைகளோடு வைப்பாயாக, ஏழைகளோடு நாளை மறுமையிலே எழுப்புவாயாக. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இந்த துஆ செய்யக்கூடிய தைரியம் இருக்கு? எங்க துஆ கபூலாகி போயிடுச்சுன்னா இருக்கிற சொத்து செல்வத்தை எல்லாம் இழந்துருவோமேன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனா நபி அவங்க ஏழைகளோடு இருக்கிறத பிரியப்பட்டாங்க. எனவே அவர் கொடுக்கக்கூடிய சின்னஞ்சிறு அன்பளிப்புகளை நபி அவங்க அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. அரணோடு தன்னிடத்திலிருந்து அன்பளிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவர் வியாபாரத்துல மும்பரமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பார், கடை வீதியில நின்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடி போய் அவர் அப்படியே கட்டி அணைத்து கொண்டார்கள். ஆனா அவருக்கு யார் வந்து கட்டி அணைச்சிருக்காங்க தெரியல. பின் முதுகுபுறமாக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிரை, அந்த அடிமையை கட்டி அணைத்து கொண்டாங்க. அவருடைய வேர்வை துர்நாற்றத்தின் காரணமாக மக்கள் அவரிடத்துல வந்து வியாபாரம் செய்யறதுக்கே தயங்குவாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது வெளியிலே, பொதுமக்கள் பொது பஜாரிலே அப்படிப்பட்ட ஜாஹிர் என்ற அந்த அடிமையை நபி அவங்க அப்படியே கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைக்கும் போது அவருக்கு யாருன்னு தெரியல. எனவே யார் அது விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கையை விலக்க பார்க்கிறார். நபியினுடைய அந்த பொன்னான அந்த மேனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடலில் இருந்து வீசக்கூடிய அந்த கஸ்தூரி மனத்தை அவர் நுகர்கின்றார். அவர் உணர்ந்துட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நம்மளை கட்டி அணைச்சிருக்காங்க. எனவே அவர் திரும்ப நபியே அவர்களை அவர் கட்டி அணைத்துக் கொண்டார். இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகிரங்கமாக சொல்றாங்க, மக்களை கூப்பிட்டு, வாங்க வாங்க, இந்த அடிமையை யார் வாங்கறதுக்கு தயார்? நான் விற்கிறதுக்காக இருக்கேன். இவருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பொருதுமணியானதாக இருக்கு, நீங்க வந்து வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ஜாஹிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு இஹ்லாஸாக விளையாடுறாங்க, அவரிடத்துல அன்பாக நபி அவங்க பேசுறாங்க. அந்த நேரத்துல ஜாஹிர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலுல்லாஹ், இதின் வல்லாஹி தஜ்துனி காஸிதா, இந்த அடிமைக்கு, இந்த கருப்பரின அடிமைக்கு, இந்த ஜாஹிருக்கு என்ன விலை போக போகுது? நீங்க என்ன வித்தகன்னு சொன்னா நீங்க நஷ்டம் தான் அடைவீங்க. என்கிட்டயே யாருமே வரமாட்டாங்க, என்னிடத்துல வந்து எந்த பொருளுமே யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன யாரு போய் யார சொல்லலாம் வாங்க போறாங்க? உலகத்துல மதிப்பில்லாதவன் யார சொல்லலாம்? உலகத்துல நான் மதிப்பற்றவனாக இருந்து கொண்டிருக்கேன், எனக்கு என்ன விலை போயிட போகுது? அப்படி அவங்க அந்த இடத்துல தான் சொன்னாங்க, ஜாஹிர் இல்ல, லக்கின் இன்தல்லாஹி லஸ்த பிகாஸிதா, அல்லாஹ்விடத்திலே நீ உயர்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். லக்கின் இன்தல்லாஹி அன்த கால், அல்லாஹ்விடத்திலே உனக்கு விலை மதிப்பற்ற மதிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துல உனக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், மக்கள் உன்னை ஏளனமாக பார்க்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் இங்க இருக்கக்கூடிய எல்லோரை விட நீ உயர்ந்தவனாக இருக்கின்றாய். உன்னுடைய ஈமான் உன்னை உயர்வடை செய்திருக்குன்னு சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையான அந்த மனப்பான்மை, பெருந்தன்மையான அந்த குணம். ஏழை எளிய மக்கள், சாமானியர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருடனும் இணக்கமாக, எல்லோருடனும் சகவாழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதைத்தான் நமக்கும் வழிகாட்டும். எல்லா மக்களோடு அன்பாக இருங்க, எல்லா மக்களோடு பெருந்தன்மையாக இருங்க. வரக்கூடிய காலங்கள், குழப்பங்கள், பெரும் நெருக்கடிகள் உள்ள காலங்கள், இது போன்ற தருணங்கள்ல இந்த பெருந்தன்மையான மனப்பான்மைகள் தான் நம்மை இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ்வதற்கான வழியாக இருக்கும். இஸ்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு இந்த இடம் வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கு. இன்னும் இந்த உலகத்துல கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாம் பயணிக்கும் சொன்னா அந்த பெருந்தன்மையான குணங்கள் தான். தங்களுக்கு யார் எவ்வளவு தீங்குகள் செய்தாலும் நாங்க திருப்பி அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய பெருந்தன்மை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம். எங்களுக்கு யார் என்ன தீங்குகள் செஞ்சாலும் சரி, நாங்க திரும்பி அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். நபி அவங்க சொன்னாங்க, லா தகூனு இம்மாத்தில் தகூலூன், மக்களை பார்த்து அவங்கள போல நடைமுறை வாழ்க்கையை நீங்க வாழவே வாழாதீங்க. என்ன நடைமுறை வாழ்க்கை? இன் அஹ்ஸனன் நாஸ் அஹ்ஸனன் வ இன் ஸலமு ஸலம்னா, மக்கள் எனக்கு நல்லது செஞ்சா நாங்க திருப்பி நல்லது செய்வோம், மக்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சா நாங்களும் திரும்ப அநியாயம் செய்வோம். இது பொதுவான நடைமுறையா இருக்கு. இல்லை, நீங்கள் அப்படி நடக்காதீங்க. வ இன் அஸாஉ ஃபலா தத்லிமு, மக்கள் உங்களிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டாலும் நீங்கள் அநியாயம் செய்வதில்லை என்பதில் என்ற குணத்தின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள் என்பதாக சொன்னார். இந்த பெருந்தன்மையான குணம் தான் இஸ்லாத்தை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கின்றது, இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் கொண்டு செல்லும். இந்த குணம் ஒவ்வொரு ஈமான்தாரிகளுடைய உள்ளத்திலும் வரணும். இஸ்லாத்தினுடைய பெரும் வளர்ச்சியிலே இந்த மனப்பான்மை தான். நீங்க யார் எங்களுக்கு என்ன அநீதி செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு எதிராக செயல்படுறதில்லை, அவங்களுக்கு எதிராக கரமேந்தி பத்துவா செய்வதை கூட நபி அவங்க எங்கேயுமே வழிகாட்டல. நமக்கெல்லாம் தெரியும், சென்னையில பெரிய வெள்ளம் 2015-16 வந்துச்சு. பெருமண்ட சேதங்கள் ஏற்பட்டுச்சு. பெரும் செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள் எல்லாமே வெள்ளத்துக்குள்ள அகப்பட்டாங்க. தீவு போல ஒவ்வொரு வீடுகளும் தீவாக மாறி போச்சு. யாருமே உள்ள போக முடியாது, வர முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில பல ஏக்க முஸ்லிம்கள், வாலிபர்கள் போய் கீழே இறங்கி வேலை செஞ்சாங்க. பெரும் சிரமங்களுக்கு மத்தியில அந்த சேத்துல இறங்கி, தண்ணீர்ல இறங்கி பல குடும்பங்களை காப்பாத்துறாங்க. அப்படி ஒரு வாலிபர் கடற்கரை ஓரம் பணப்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், மாடி அடுக்குமாடி வீட்டு குடியில இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரர், செல்வந்தர்.
அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கு. அந்த குடும்பத்தை உள்ள போய் சிரமப்பட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்துல கூடிய ஒரு பெண்மணி சொன்னாங்க, நீங்க மட்டும் வரலன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எல்லாமே மௌத்தா போயிருப்போம். ஏன்னா 3 நாட்கள் ஆச்சு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, யாரையும் தொடர்பு கொள்வதற்கான அந்த தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து காப்பாத்தலனா நாங்க பசியில தாகத்துல அப்படியே நாங்க என்ன செஞ்சிருப்போம், இறந்து போயிருப்போம். அந்த நேரத்துல அந்த வாலிபர் பார்க்கிறார், அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த பெண்மணி யாரும் சொன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கார். இது போல வீடு வாடகைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, உங்க வீடு தான் சொன்னாங்க, எனக்கு வாடகைக்கு வருவீங்களான்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க. அப்ப அந்த அம்மா இவரை பார்த்திருக்காங்க, இவர் தாடி வச்சிருந்திருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, பேரு கேட்டிருக்காங்க, முஸ்லீமுடைய பெயர். நாங்க பாய்க்கெல்லாம் வீடு விடுறது இல்லைங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்க வீடு விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா, இனிமைக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அந்த வாலிபர் அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, என்ன ஞாபகம் இருக்காமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டு வாடகை கேட்டு வந்தேன், நீங்க என் தோற்றத்தை பார்த்து என் பேரை கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சீங்க, இன்னைக்கு உங்களுடைய இந்த சூழ்நிலை உங்களை காப்பாற்றியவன் நான். எங்களுடைய மார்க்கம் இதுதான் சொல்லுது, நீங்க எங்களுக்கு அநீதி இழைத்து இருந்தாலும் சரி, நாங்க அதை திருப்பி உங்களுக்கு நாங்க செய்ய மாட்டோம், அப்படி எங்களுக்கு வழிகாட்டப்படல. எனவே இந்த பெருந்தன்மையான மனப்பான்மை, இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உலகத்தினுடைய அழிவு நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் வளர்ச்சி பாதையில செல்வது என்பதாக சொன்னால் இந்த பெருந்தன்மையான குணம் நம் ஒவ்வொருவரிடத்திலுமே வரணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய குணம், இதுதான் நபியினுடைய குணம், இதுதான் சஹாபாக்களுடைய குணம். இன்னைக்கு இந்த குணத்தை குடும்பத்துல உறவுகளுக்கு மத்தியிலேயே பார்க்க முடியலையே. பொதுமக்களிடத்துல, எதிரிகளிடத்துல பெருந்தன்மையாக நடக்கிறதுலாம் ஒரு புறம், சொந்த உறவுகளுக்கு மத்தியிலே பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்துல இந்த பெருந்தன்மையான வாழ்க்கை நம்ம இடத்துல இன்னைக்கு இருக்கான்னு சொன்னா கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் ரசூல் நம்மை வலியுறுத்தக்கூடிய வாழ்க்கை பெருந்தன்மையாக வாழ்க்கை, எல்லா மக்களோடும் அனுசரணையாக அரவணைத்து போங்க என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே சில ஆண்டுகளுக்கு முன்னதாக முஸ்லிம் மாத பத்திரிகையில வந்த ஒரு நிகழ்வு, ஒரு முஸ்லிம் உணவகம் நடத்தக்கூடிய, ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒரு முஸ்லிம் மனிதர் அதிகாலை நேரம் பரபரப்பாக காலையில ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்களா அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்படி பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த அந்த தருணத்துல ஒரு சின்னஞ்சிறு சிறுமி கையில டிபன் பாக்ஸோட அந்த கடைக்கு முன்னாடி வந்து அந்த கடை ஓனர், உரிமையாளர் முஸ்லீம் இடத்துல இது போல அம்மா இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு 9-10 வயசுக்குள்ள இருக்கு. அம்மா இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க, எங்களுக்கு இட்லி கொடுங்க. அவர் கேட்டாரு, ஏமா உங்க அம்மா ஏற்கனவே பல பாக்கி வச்சிருக்காங்க, ரொம்ப நாளாக காசு தராம இருக்கீங்க, கடன் அதிகமா இப்ப இருக்கு, இப்பயாச்சும் காசு கொடுத்து விட்டாங்களா? இல்லங்க பாய், அம்மா காசு கொடுத்துட்டு உள்ள, அம்மாட்ட காசு இல்ல, காசு இருக்கும்போது தரேன்னு சொன்னாங்க. இதேதான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு உங்க அம்மா வாங்கிட்டு போனாங்க, இப்ப நீ வந்து வாங்கிக்கிட்டு இருக்க, இதே வேலையாக போச்சா? அப்ப அந்த சின்ன சிறுமி சொன்ன அந்த வார்த்தை அந்த இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எங்க அம்மா கொடுத்துரும், எப்படியா இருந்தாலும் அம்மா கொடுத்துருவாங்க, நீங்க இட்லி கொடுங்க. சரி, உள்ள இருக்கக்கூடிய ஊழியரை அழைத்து அந்த டிபன் பாக்ஸை கொடுத்து இந்த பிள்ளைக்கு எத்தனை இட்லி வேணுமோ போட்டு கொடுத்து அனுப்புங்க சொல்லி கொடுத்தாரு. வாங்கிட்டு அந்த பிள்ளை போயிடுச்சு. கடையில சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு வந்த மனிதர் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கும் போது, என்ன பாய் பிழைக்க தெரியாத மனிதரா இருக்கீங்க, நீங்க தான் சொல்றீங்க ஏற்கனவே பல பாக்கி இருக்கு, பல நாள் வாங்கிய காசு இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் கடன் கொடுத்து அனுப்புறீங்களே, ஏமாந்தவராக இருக்கீங்களே, பிழைக்க தெரியாத மனிதராக இருக்கீங்களே. அப்ப அந்த மனிதர் அந்த தன்னுடைய கடைக்கு சாப்பிட வந்த அந்த மனிதரிடத்துல சொல்லியிருக்கார், ஒண்ணு இல்லப்பா, அந்த குடும்பம் சிரமத்தில் இருக்கக்கூடிய குடும்பம், ஆண் துணை இல்லாத குடும்பம். அந்த பெண்மணி ஒருத்தி தான் வேலைக்கு போய் கூலி தொழில் செஞ்சுதான் அந்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. கொஞ்ச நாளா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதனால வேலைக்கு போக முடியல, கஷ்டத்துல இருக்காங்க. கடன் தரணும் தான், இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறேன், நான் உண்மையாக உழைக்கிறேன், நான் நேர்மையான வியாபாரி, ஹலாலான வியாபாரம் செய்வேன், என்னுடைய முதலீடு ஹலாலானது, என்னுடைய வியாபாரமும் ஹலாலான வியாபாரம், நான் யாரையும் ஏமாத்தல, மோசடி செய்யல, என்னுடைய காசை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், என் காசு என்னை விட்டு போயிடாது, என்னுடைய பணம் நஷ்டமாடியாது. காரணம், நான் ஹலாலாக வியாபாரம் செய்கிறேன், ஹலாலான முதலீட்டுல வியாபாரம் செய்கிறேன், என்னுடைய செல்வத்தை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டான். எனவே என்னுடைய காசு எனக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா அந்த குடும்பம் இப்ப சிரமத்தில் இருக்கு, இப்ப நான் கடன் தர மாட்டேன்னு சொன்னா அந்த குடும்பம் இன்னும் சிரமத்துக்கு போகும். ஏன்னா இதே தெருவுல நீங்க பார்க்கலாம், வெளியில போய் பாத்தீங்கன்னா பல கடை இருக்கு, 10-15 ஹோட்டல் இருக்கு. நினைச்சிருந்தா எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போய் கேட்டு இருக்கலாம். ஆனா எங்கேயும் போனா கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். பாய் கொஞ்சம் திட்டுவாருதான்,
ஆனா கொடுத்துருவார். பெருந்தன்மையான மனிதர். அதனால என்னை தேடி அந்த பிள்ளை வந்திருக்கு. இப்ப நான் கொடுக்க மாட்டேன், கடன் அதிகமா இருக்கு, காசு பணத்தை பார்த்துட்டு, வருமானத்தை பார்த்துட்டு, வியாபாரத்தை பார்த்துட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி இருந்தேன்னு சொன்னா, ஒண்ணு அந்த பிள்ளைகளை அந்த தாய் குடும்ப சூழ்நிலையினால் பிச்சை எடுக்க வச்சிருப்பான். இல்ல அந்த பெண்மணி குடும்ப கஷ்டத்தின், வறுமையின், பசியின் காரணமாக பிள்ளைகள் பசியில துடிக்குது என்பதற்காக தவறான வழியில விபச்சாரத்துல போய் கூட விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல், அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், நான் அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கிறேன். நான் நஷ்டவாளி ஆக மாட்டேன், அல்லாஹ் என்ன நஷ்டவாளி ஆக மாட்டான். நான் உண்மையாக வியாபாரம் செய்யறேன், யாரையும் ஏமாத்தல, என் காசு வரும் எங்கேயும் போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் பெருந்தன்மையாக நடந்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருந்தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைகளும், குடும்பத்துக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில காசு வரும், காசு வரும், காசு வரும், எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தான், ஒரு பயன். இதை கொண்டு எனக்கு என்ன ஃபாய்தா, நான் இதை செஞ்சா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன வருமானம் வரும். எல்லாரிடத்திலுமே எல்லா விஷயத்திலுமே காசு பணத்தை முன்வைத்து வாழ்வது ரொம்ப உலகத்திலும் நஷ்டத்துல கொண்டு போய் விடும். மறுமையில நாளைக்கு மண்ணறையில நமக்கான சேமிப்பு எதுவும் இல்லாமல் போயிடும். ஒரு பெருந்தன்மையான வாழ்க்கை, அதை வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹி எவ்வளவு பெரும் சோபனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் ஸமஅன் இதா பாஅ வ இதஸ்தரா வ இதக்தலா. அல்லாஹ் அருள் புரிவானாக யாருக்கு கொடுக்கல் வாங்கலிலே, தன்னுடைய வியாபாரத்திலே, தன்னுடைய வழக்காடு மன்றத்திலே, தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் யார் பெருந்தன்மையாக நடந்து கொள்கின்றாரோ, பெருந்தன்மையாக கடந்து போயிடுறார். மக்கள் அநீதி செஞ்சாங்க, சரி பரவாயில்ல போங்க. மக்கள் அவரை ஏமாத்தினாங்க, சரி பரவாயில்ல போங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல ஒருத்தர் நஷ்டத்தை ஏற்படுத்தினார், பரவாயில்ல போங்க. தனக்கு ஒருத்தர் அநீதி இழைச்சார், பரவாயில்ல போங்க. இப்படி யார் ஒவ்வொரு விஷயத்தையும் பெருந்தன்மையாக ஒரு விரிந்த உள்ளத்தோடு எண்ணத்தோடு கடந்து போகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புஸ் ஸமஅல் பைஅ ஸமஅஷ் ஷிரா ஸமஅல் கலா. அல்லாஹ் நேசிக்கின்றான் கொடுக்கல் வாங்கலிலும் தன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பெருந்தன்மையாக கடந்து செல்லக்கூடிய மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்மஹ் இஸ்மஹ் லக, நீங்கள் பெருந்தன்மையை காட்டுங்கள், உங்களுக்கு பெருந்தன்மை காட்டப்படும். ஹதீஸனுடைய விரிவுரையில உலமாக்கள் எழுதுறாங்க, முஹாதிஸின்கள் எழுதுறாங்க, பெருந்தன்மையை காட்டுங்க, பெருந்தன்மை காட்டப்படும் சொன்னா எங்கு காட்டப்படும், யார் காட்டுவாங்க? நாளை மறுமையிலே இந்த உலகத்திலும் சரி அல்லாஹ் நம்மிடத்துல பெருந்தன்மையை காட்டுவான். வரலாற்றுகள்ல, ஹதீஸ்கள்ல, புகாரி, முஸ்லிம், ரியாலு சாலிஹீன் போன்ற கிதாபுகள்ல மிக சிறப்பான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இடத்துல சொன்னாங்க, முற்காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் அவர் மரணிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷர் பெருவழியிலே விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தப்படுறார். அந்த தருணத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்வந்தரிடத்துல, நீ மரணிச்சிட்டு மறுமை வாழ்க்கைக்கு இங்க வந்துட்டு உன்னிடத்துல என்ன நல்லது இருக்கு, நீ என்னப்பா நல்ல அமல் செஞ்ச, நல்ல அமல் செஞ்சாதான் இங்க ஈடேற்றம், ஏதாச்சும் அமல் செஞ்சுட்டு வந்திருந்தா சொன்னாதான் இங்க சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். எனவே நீ என்ன அமல் செய்த அந்த அமல்களை சொல். இப்ப அந்த மனிதர் சொன்னார், யா அல்லாஹ் எனக்கு தெரிந்து நான் எந்த நல்ல அமலும் செய்யல, என்னிடத்துல எந்த விதமான நல்ல அமல்களும் இல்லை, நான் எந்த அமல் செய்த ஒரு ஞாபகம் கூட எனக்கு கிடையாது, நான் எப்படி எந்த அமலுமே செய்யல, அமல் செய்யாமல் தான் உலகத்துல வாழ்ந்துட்டேன், எந்த அமலுமே செய்யலையா, ஏதாச்சும் யோசிச்சு பார், நீ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், யா ரப்பி ஆதைதனி மாலக ஃபகுன்து உபாயிஉன் நாஸ். யா அல்லாஹ், நீ எனக்கு செல்வத்தை கொடுத்திருந்த, நான் மக்களுக்கு மத்தியில வியாபாரம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். வியாபாரத்தினுடைய தருணத்துல கொடுக்கல் வாங்கல்ல ஏழைகள், பணக்காரர்கள் எல்லோரும் என்னிடத்துல வந்து கடனாக உதவிகளை பெற்றுக் கொண்டு போவாங்க, காசு பணத்தை பெற்றுட்டு போவாங்க. அப்படி கடனாக பெறக்கூடிய சந்தர்ப்பத்துல செல்வந்தர்கள் சொன்ன தவணையில கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னா அவர்களுக்கு நான் அவகாசத்தை அதிகப்படுத்தி கொடுப்பேன். வசதி வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியல, கொஞ்சம் சிரமத்துல இருக்காங்க, பரவாயில்ல கொஞ்ச நாள் எடுத்துக்கங்க, ஒரு மாசமா இன்னொரு மாசம் கூட எடுத்துக்கங்க, நீங்க கொடுத்துருங்க. செல்வந்தர்களுக்கு அவகாசத்தை நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். அதுவே ஏழைகள் என்பதாக சொன்னால் அவர்களுடைய நிலைகளை பார்ப்பேன், பரவாயில்ல நீங்க தரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுவேன். செல்வந்தர்களுக்கு அவகாசத்தை கொடுப்பேன், ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா நான் மன்னித்து விட்டுடுவேன். அவங்க இடத்துல சொல்லுவேன், உன்னால முடிஞ்சா கொடுப்பான், இல்லன்னா பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவேன்.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் மறுமையில சொல்வானா, ஃபகால் அல்லாஹு அன ஹக்கு பிதா மின்க தஜாவஸு அன் அபதிஹி. அடியானே, நானே பெருந்தன்மையானவன், நீ என்னை விட பெருந்தன்மையானவனா? நானே ஒரு பெருந்தன்மையான ஆள், நீ என்னை விட பெருந்தன்மையானாக பார்க்கறியா? எனவே மலக்குகளிடத்துல சொல்வானா, என்னுடைய அடியான மன்னிச்சிருங்க. அவன் ஏழை எளிய மக்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருக்கான். அவங்க படுற கஷ்டங்களை பார்த்து பரவாயில்லைங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வம் இதை கொண்டுட்டு போய் கபர்ல வைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டு வந்திருக்கான். எனவே இந்த ஒரு அமலால், இந்த ஒரு பெருந்தன்மையான குணத்தால் என்னுடைய அடியான நான் மன்னிச்சிட்டேன். பெருந்தன்மையாக நான் அவன் செய்த அத்தனை பாவங்களையும் நான் விட்டுட்டேன். அவனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த பெருந்தன்மையான வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் வரணும். எதை சேர்க்கிறோமோ இல்லையோ மக்கள் வாழ்க்கையில சேர்க்கிறோம். ஒரு 40 பேர், ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், 4 மக்கள் நம்முடைய மரணத்தில் நம்முடைய ஜனாசாவில் வந்து நின்று தொழகக்கூடியவங்களாக, நமக்காக துவா செய்யக்கூடிய, நம்முடைய இழப்புக்காக கவலைப்படக்கூடிய அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கிட்டு போவோம். அதுதான் வாழ்க்கை. காசு பணத்தை பார்த்துக்கிட்டு, பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டு, வியாபாரத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் ப்ராஃபிட்டாக, எல்லாத்தையும் கொண்டு என்ன பிரயோஜனம் என்பதாக பார்த்துக்கிட்டு நாம வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இம்மை மறுமை இரண்டையுமே நாம் நஷ்டவாளிகளாக ஆக்கிடக்கூடாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். குடும்பத்துக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில இந்த பெருந்தன்மை என்பது பார்க்க முடிகிறது. பிரச்சனைகளே வெளியில என்பதை விட உள்ளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ளதான் அதிகமான பிரச்சனைகள். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. தம்பி ஒரு காலத்துல சிரமப்பட்டு இருந்தார். அண்ணன் இடத்துல உதவிக்காக போய் நின்னார். அண்ணன் மறுத்துட்டார். என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, போப்பா, எதுவும் கொடுக்க முடியாது, நானே கஷ்டத்துல இருக்கேன், உனக்கு எங்க கொடுத்து உதவ முடியும்? அண்ணன் வசதியில இருக்கா, கொடுத்து உதவுறான். சொந்த அண்ணன் தானே, சொந்த ரத்தம் தானே போய் நின்னார். ஆனா முகத்துல அடித்ததை போல அவரை விரட்டி அமைச்சிட்டார். காலங்கள் உருண்டோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம இதைத்தான் விளங்கணும். எந்த நிலைகளும் உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. யாருடைய நிலைகளும் உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கவங்க மேல போவாங்க. இது கால சக்கரம். உலகத்தினுடைய சூழல் அல்லாஹ் அப்படிதான் ஆக்கி இருக்கான். யுஸ்ரி யுஸ்ரன் யுஸ்ரி யுஸ்ரா. துன்பத்துக்கு பிறகு இன்பம், இன்பத்துக்கு பிறகு துன்பம், ஏழ்மைக்கு பிறகு செல்வம், செல்வத்துக்கு பிறகு ஏழ்மை. இது மனித வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கும். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. எனவே காலங்கள் உருண்டோடியது. தம்பி வசதியானார், அண்ணன் கஷ்டத்தில் ஆனார். அண்ணன் வறுமையில போனார். அவருடைய தொழில், வியாபாரம் எல்லாமே முடங்கி போச்சு. இப்ப சிரமத்தில் இருக்கார். அண்ணன் தம்பியை தேடி வந்தார். டேய் தம்பி, நான் கஷ்டத்துல இருக்கேன்டா, பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுதுடா, வீட்டுல ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலடா, வீட்டுல அரிசி கூட இல்லடா, ஏதாச்சும் உதவி செய்யலாம். ஆனா இன்னைக்கு எப்படி நடக்கிறாங்க? பெருந்தன்மையாக நடந்தது. அப்படியா, பரவாயில்லன்னு என்னன்னு நான் செய்யலாம், நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, நான் வந்து பாத்துறது. ஆனா அல்லாஹ் பாதுகா, இன்னைக்கு அப்படி நடக்கிறது. அன்னைக்கு நான் அப்படித்தானே வந்து நின்னேன், நான் என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு வந்து சொன்னனே, நீ காது கொடுத்து கேட்டாயா? நீ அனுபவியோ, நான் என்னால என்கிட்ட எதுவும் இல்லை, என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைகள் தான் இன்றைய காலகட்டத்துல அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகா. அண்ணன் அக்கா உறவுகள், சகோதரிகள் உறவுகள், இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நீண்ட நெடிய நாட்களாக சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பிரச்சனை. ஒரு நாள் அவருக்கு பெருநாள் நாள்ல அண்ணனுக்கு மனசுல பயம் வந்துருச்சு. இப்படி உறவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கமே, இப்படியே மௌத்தான நஷ்டவாளி ஆயிடுமே. யார் தங்களுக்கு மத்தியில சண்டையிட்டுக் கொள்கின்றார்களோ அவர்கள் சமாதானம் ஆகாத வரை அவர்களுடைய அமல்கள் அவர்களுடைய காதை விட்டு கூட தாண்டாது. நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் இணைப்பானாக. குடும்ப உறவுகளை எல்லாம், அதனுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் இணைத்து அருள் புரிவானாக. எந்த ஒரு முஸ்லீம், எந்த ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கு, அங்கு பரக்கத்து எடுக்கப்பட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி போயிடும். அவர்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படியே உறவு பிரிஞ்சா, நம்முடைய அக்கா இருக்கா, அவளை போய் பார்க்காம இருக்கமே, கவனிக்காம இருக்கமே, அவங்க விஷயத்துல கண்டுகொள்ளாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மறுமையின் பயம், கவலை வந்து என்ன செஞ்சார்? பெருநாள் அன்னைக்கு தன்னுடைய மகனிடத்துல சாப்பாடை போட்டு பிரியாணி செஞ்சிருக்கோம், போய் எங்க அக்கா வீட்டுல கொடுத்துட்டு வா. அப்படி கிளம்பும் போதே வீட்டுக்காராமா, எங்க உங்க அக்கா உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க கொண்டு போய் கொடுங்க, என் மகனை அனுப்பி விட்டீங்கன்னா அவனை அவமானப்படுத்தின உங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல பரவாயில்ல, நான் போன பிரச்சனை பெருசா ஆயிடும், அதனால பையன் போயிட்டு வரட்டும், நம்ம பையன் மேல எங்க அக்காவுக்கு ரொம்ப பிரியம், அவதானே வளர்த்தா, அவதானே குளிப்பாட்டினா, அவதானே எல்லாமே செஞ்சான், அதனால என் பையன் மேல பிரியமா இருப்பா, இந்த விஷயத்தை கொண்டாச்சு குடும்பம் ஒண்ணு சேரட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. சாப்பாடு எடுத்துக்கிட்டு மகன் போறார், குப்பி வீட்டுக்கு போறார். உள்ள போறார், பாக்குறாங்க அண்ணனுடைய மகன் வந்து இருக்காரு. என்னப்பா எங்க வந்து? அந்த அம்மா கேக்குது. இல்ல அத்தா சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. ஏன் இத்தனை நாளா தெரியலையே அவங்க அப்பனுக்கு அக்கா ஒருத்தி இருக்குன்றது?
இத்தனை நாள் எங்க போச்சு அந்த பாசம்? எவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு தான் என் நினைப்பு வந்துச்சா. அந்த சாப்பாடு நடக்கக்கூடிய விஷயம் எத்தனையோ பேர் கண் கலங்கி பரிதவித்துக் கொண்டு நம்ம இடத்துல சொன்ன தகவல்கள், சொன்ன நிகழ்வுகள் என்று குறித்தானது. அந்த சாப்பாடு டிபன் பாக்ஸ வாங்கி நடு ரோட்ல கொண்டு வந்து போட்டு உடைச்சு, நாங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாம இருக்குமா? இந்த பிரியாணி சோத்துக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்குமா? போய் சொல்லு உங்க அப்பா கிட்ட, அவனும் வேணாம், அவன் சோறு வேணாம். நடக்குது அன்பு குறித்தான். அல்லாஹ் பாதுகாப்பு. மகன் வந்து சொல்லுவா, வீட்டுக்காரமா சொன்னா, அப்பயே சொன்னேன்ல உங்க அக்கா வேணும் நீங்க போக வேண்டியதானே, ஏன் மகனை ரோட்ல வச்சு உங்க அக்கா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கான். கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு, இந்த அம்மாவுக்கு அக்காவுக்கு கொஞ்சம் மனசுல பயம் வந்துச்சு. ஆஹா, அன்னைக்கு அண்ணன் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சார், மகனை அனுப்பிச்சு விட்டார், கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காம, கொஞ்சம் கூட நம்ம குணங்களை வெளிக்காட்டாம அந்த பிள்ளைகிட்ட அப்படி நடந்துகிட்டோமே, அண்ணனுடைய உறவு அவர் இணையிலான்னு வந்தாரு, ஆனா அவர் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொஞ்சம் கவலைப்பட்டு, அதே போல அடுத்த பெருநாள்ல இவங்க சாப்பாடை போட்டு கொண்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த வீட்டுக்காரமா சொல்லுது, அன்னைக்கு உங்க அக்கா சாப்பாடு கூட்டைய கொண்டு போய் ரோட்ல போட்டு உடைச்சுல, அதே போல நீ ஓட, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும், பதிலுக்கு பதில். இதைதான் நபி அவங்க சொன்னாங்க, மக்கள் எப்படி நடந்து கொள்றாங்களோ அப்படி நீங்க திரும்பி நடந்துக்காதீங்க. மக்கள் நன்மை செய்தா நாங்களும் நல்லது செய்வோம், மக்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தா நாங்களும் அநியாயம் செய்வோம். இது ஈமான்தாரிகளுடைய தன்மை இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான், இப்படிப்பட்ட குணநலன்களோடு தான் இன்றைக்கு உறவுகளுடைய பயணங்கள் இருந்துகிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது போல ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நபி அவங்க ஏதோ ஒரு வேலையாக மஸ்ஜிதே குபாவுக்கு போயிட்டு அவங்க திரும்பிக்கிட்டு இருக்காங்க. மஸ்ஜிதே குபாவை நோக்கி ஒரு வயசாலி, ஒரு சஹாபி தன்னுடைய மகனோடு சாப்பாட்டு தூக்கோடு நடந்து வேகமா போயிட்டு இருக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை நிப்பாட்டினாங்க. எங்கப்பா இப்படி வேர்த்து விறுவிறுக்க ஜும்மா தொழுத கையோடு இப்படி இங்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? இல்ல யார சொல்லலாம், என்னுடைய சகோதரி குபாவில இருக்கா, எங்க வீட்டுல ரொட்டியும் கறியும் சமைத்தோம், எனவே எந்த ஒரு நல்ல உணவு சமைச்சாலும் என் கூட பிறந்த என்னுடைய சகோதரிக்கு கொடுக்காம நாங்க சாப்பிட மாட்டோம், அதனாலதான் முதல்ல கொண்டு போய் மகனோட என் சகோதரிக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்க சாப்பிடுறதுக்காக வேக வேகமாக போயிட்டு இருக்கோம். என்னுடைய உறவு, என்னுடைய ரத்தம், என்னுடைய சகோதரி, என்னுடைய தங்கச்சி, எனவே அவ சாப்பிடாம நாங்க சாப்பிட மாட்டோம், சமைச்ச நல்ல உணவை என் சகோதரிக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, ஒருத்தர் உங்களை கடந்து சென்றார். ஆமா, என்னுடைய தோழர் தன்னுடைய சகோதர பாசத்துல தன்னுடைய சகோதரிக்கு உணவு கொண்டுட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தன் சகோதர உறவை, தன் சகோதரியின் மீது உண்டான அந்த பாசத்துக்காக, அவளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த உணவு பாத்திரத்தை தூக்கிட்டு போன அதன் காரணமாக இன்னும் 3 நாள்ல இவருடைய அஜல் முடிய இருந்துச்சு. இன்னும் 3 நாள்ல இவர் மௌத்தாகுவார் அப்படின்னு சொல்லிதான் அஜல்ல எழுதப்பட்டு அவருடைய தக்தீர்ல. அவருடைய இந்த குணத்தால், சகோதரத்துவ பாசத்தை அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதாக தன் சகோதரிக்கு உணவு கொண்டு போனதின் காரணமாக அவருடைய 3 நாள் தக்தீரை 30 வருஷமாக அல்லாஹ் அதிகப்படுத்தினார். 30 வருஷம் அவருடைய ஆயுள் அதிகப்படுத்தப்பட்டுடுச்சு. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில பரக்கத், நம்முடைய ஆயுள்ல பரக்கத், நம்முடைய ஆஃபியத்துல பரக்கத். உறவுகளை சேர்ந்து வாழுங்க, உறவுகளுக்கு மத்தியில பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க என்பதாக சொல்லிதான் நமக்கு பலிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பெரும் துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை கொடுத்தவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருந்தன்மையாக மன்னித்திருக்கின்றார்கள். அனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யமாமா நாட்டை சார்ந்த சுமாமா ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் அந்த தருணத்துல இஸ்லாத்துக்கு எதிராக படைகளை திரட்டி கொண்டு வந்து நபிக்கு எதிராக போரிட்டார். போர்ல கைது செய்யப்பட்ட யமாமா நாட்டினுடைய அரசரான தலைவரான சுமாமா மஸ்ஜித் நபவியினுடைய தூண்ல கட்டி போடப்பட்டார். நபி அவங்க அவரை கட்டி போட சொன்னாங்க. 3 நாள் அந்த தூண்ல தான் இருந்தார். ஒரு நீண்ட நெடிய சம்பவம். சஹாபாக்களுடைய அணுகுமுறை, நபியினுடைய அணுகுமுறை அவருடைய உள்ளத்தை மாற்றியது. 3 நாளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய என்னை கட்டை அவிழ்த்து விட்டு என்னை விடுதலை செய்ய சொல்லுங்க, நான் கலிமா சொல்றேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். சஹாபாக்களுடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நபியிடத்துல சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் மக்காவுக்கு போகணும், உம்ரா செய்யறதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்க. சரி, போய் உம்ரா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எனவே அந்த சுமாமா ரலியல்லாஹு தஆலா உம்ராவுக்காக மக்காவுக்கு போனாங்க. மக்காவுக்கு போய் உம்ரா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மக்காவாசிகள், காஃபிர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, நீங்க என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா, நீ முஸ்லீம் ஆயிட்டியாப்பா? ஏன்னா ஒரு பெரிய தலைவர், ஒரு நாட்டினுடைய அரசர், பெரும் வியாபார துறையினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடியவர், அவர் முக்கியமான மனிதர் மக்காவாசிகளுக்கு. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா, நீ முஸ்லீம் ஆயிட்டியா? இப்ப சுமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆம், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன்.
அந்த நேரத்துல சுமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் பெரும் துன்ப துயரங்களை நெருக்கடிகளை கொடுத்தவங்க. எனவே நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன், இனி ஒரு காலம் யமாமா நாட்டில் இருந்து ஒரு வித்து கோதுமை கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அங்கிருந்தா எல்லாமே சப்ளை ஆகாது. இங்கிருந்து போகக்கூடிய வியாபார பொருட்கள் யமாமா நாட்டில தான் பெரும் கொண்ட வணிபம் மக்காவாசிகளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. எனவே சுமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபிக்கும் நபியினுடைய தோழர்களுக்கும் நீங்க நெருக்கடி கொடுத்த இந்த மக்காவை விட்டு விரட்டியதின் காரணமாக இனி ஒரு காலம் யமாமா நாட்டிலிருந்து ஒரு வித்து கூட உங்களுடைய மக்காவுக்கு வராது. இங்கிருந்து எந்த பொருட்களும் யமாமாக்குள்ள வராது. உங்களுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் நான் தடை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதை போல தடை செஞ்சிட்டார். ஏன்னா அரசர், மக்காவாசிகள் பெரும் சிரமம், பெரும் பஞ்சத்துல வறுமையில் அகப்படுறாங்க. இந்த நேரத்துல மக்காவாசிகள் நபிக்கு கடிதம் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வந்த சுமாமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், மக்காவாசிகளுக்கு இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எந்த விதமான உணவுப் பொருட்களையோ வியாபாரத்தையோ நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார சொல்லலாம், அவர் சொன்னதை போல எதுவுமே வரதில்லை. நாங்கெல்லாம் சிரமப்பட்டிருக்கோம், நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். பெரும் வறுமையில பெரும் சிரமத்திலே எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் மீது இரக்கம் காட்டுங்க. நீங்க இரக்கமானவர், நீங்கள் மக்களுக்கு அநீதி செய்யக்கூடியவர் அல்ல, மக்கள் மீது நளினத்தை காட்டக்கூடியவங்க. எனவே எங்கள் மீது இரக்கத்தை காட்டுங்க யார சொல்லலாம். அந்த நேரத்தில் நபி அவங்க நினைச்சிருந்தா திரும்ப சொல்லி இருக்கலாம், நீங்க எங்கள் மீது இரக்கம் காட்டுனீங்களா? ஒன்றல்ல இரண்டல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய உழைப்பு செஞ்சதுனால 3 வருஷம் ஷுஹபே அபூ தாலிஃப்ல கொண்டு போய் நபி அவர்களையும் நபியினுடைய குடும்பத்தார்களையும் ஈமான்தாரிகளையும் மக்கா வாசிகள் அந்த காஃபிர்கள் தனிமைப்படுத்தினாங்க. ஷுஹபே அபூ தாலிஃப்ல 3 வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்டாங்க. எந்த விதமான ஆதரவு இல்லை. நபி அவங்க சொல்லி இருக்கிறான், நீங்க எங்கள் மீது இரக்கம் பட்டீங்களா? என்னுடைய குடும்பம், என்னுடைய பெண்கள், என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய தோழர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே வெயில்ல பனியில மழையில அந்த ஷுஹபே அபூ தாலிஃப்ல ஒரு மீட்டர் தண்ணீர் கூட இல்லாம, ஒரு பிடி உணவு கூட இல்லாம எங்களை நீங்கள் தனிமைப்படுத்துறீங்களே. யாராச்சும் உணவு கொடுக்க வந்தா அவர்களையும் சேர்த்து தனிமைப்படுத்துறீங்களே. இவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு செஞ்சீங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு இறங்கி இருக்கு, நீங்க அனுபவிங்க. எந்த ஒரு உணவு பொருள் உங்களுக்கு வராது அப்படின்னு நபி அவங்க சொல்லல. மாறாக சுமாமாவுக்கு கடிதம் எழுதினாங்க, சுமாமா நீங்க ஈமானை ஏற்றுக்கொண்டீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க நற்குணமாக நடந்து கொள்ளணும், பெருந்தன்மையாக நடந்து கொள்ளணும். எனவே இப்படி எல்லாம் உணவுப் பொருட்களையோ பொருளாதாரத்தையோ தடை செய்யாதீங்க. எதை தடுத்தீர்களோ அதை அந்த மக்களுக்கு அனுப்பி வைங்க என்பதாக சொல்லி நபி அவங்க கடிதம் எழுதினாங்க. அதுக்கு பிறகு யமாமா நாட்டிலிருந்து சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டுறார். இந்த பெருந்தன்மையான அந்த மனப்பாங்கையில் தான், அந்த தன்மையில், அந்த குணத்தில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். எல்லாத்தையுமே காசாக, எல்லாத்தையும் பணமாக, இதை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன நன்மை இருக்கு, என்ன பரிகாரம் இருக்கு, என்ன காசு கிடைக்கும், என்ன பிரயோஜனம் இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கண்ணோட்டத்திலே எதையுமே அணுகாது, எதையுமே பார்க்காதீங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பேரித்தம்பலத்தினுடைய கீற்றின் அளவு சதக்கா செய்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எனவே நமக்கு நாளைக்கு மறுமையிலும் சரி மன்னரையிலும் சரி நம்மை பாதுகாக்கக்கூடியது நமக்கான செழிப்பான ஒரு விஷயமாக நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். நாம் கண்டுகொள்ளாமல் விடக்கூடிய எத்தனையோ நலவான விஷயங்கள், பெருந்தன்மையாக கடந்து செல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக அமைகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைவருடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த பெருந்தன்மையான குணத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய தோழர்கள் வாழ்ந்தார்களோ, அந்த உயர்ந்த பெருந்தன்மையான குணத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.